ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேங்க. இட்லி மாவை வச்சு நல்லா கிறிஸ்பியாக சுவையாக போண்டா செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு கலக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இட்லிக்கு அரைச்சி புளிக்க வைப்போம் இல்லைங்களா, அந்த மாவுலேருந்து 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா புளிச்ச மாவாக இருக்கணும், புளிக்காத மாவை எடுக்கக்கூடாது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மாவாக இருந்தால் கூட ஓகே தான், பரவாயில்லை. இப்போ இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால மாவு கொஞ்சம் திக்காகவும் வரும், போண்டா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா மாவு, இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க. இதோட இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோடவே 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது காரம் இல்லாத பச்சை மிளகா தான், அதனால் 5 சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவு கரைக்கிறதுக்கு உப்பு போட்டு கரைக்கலை, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மாவுக்கு கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்த பிறகும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், போண்டா போடுறதுக்கு நல்லா வரும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருந்தேன், 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிருந்தேன், எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எப்போவுமே மாவு ஊற வைக்கும்போது வெங்காயம் சேர்க்காதீங்க, கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் மாவை ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் மற்றதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போண்டா போட்டுடலாம். இந்த மாதிரி போண்டா போடும்போது அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் எல்லா போண்டாவும் ஈவனாக வெந்து நல்லா செவந்து கிறிஸ்பியாக நல்லா வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா முதல்ல போடுற போண்டா தீஞ்சி போயிடும், அடுத்தது போடுறது வெள்ளையாகவே இருக்கும். இது நல்லாவும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரையும் வேக வச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான போண்டா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அதுவாக வெந்து நல்லா மேலே தேலி வருது பாருங்களா. இந்த டைமத்தில் திருப்பி விட்டுக்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு கப்பு மாவு எடுத்து வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு செஞ்சு கொடுத்தங்கன்னா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னியை விட தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு யாருன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட ஒரு கப்பு மாவு எடுத்து போட்டு இந்த வெங்காயம்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக, எதில் செஞ்சேன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இவ்வளோ மாவு செஞ்சு எங்கள் வீட்டில் பத்தாமல் போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும். வெள்ளையாகவே இருக்கும்போது எடுத்தோம்னா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட பிறகு மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. 2வது முறையாக போண்டா போடும்போதும் அடுப்பை மிதமான தீயிலே வச்சு போடுங்க. அப்போ தான் எல்லாம் கிறிஸ்பியாக நல்லா செவந்து வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதுங்க, 10 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் நம்ம தயார் பண்ணி சாப்பிட்லாங்க. இதுக்கு சட்னி கூட தேவையில்லைங்க, அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி செய்து பாருங்கள். அடிக்கடி வீட்டில் செய்யணும்னு தோணும் உங்களுக்கு, கண்டிப்பாக செய்வீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.